அன்புக்குரியவர்களே, கிபி 1600ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற பேரில் ஒரு பிரிட்டிஷ் வியாபார நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே நுழையுது. நுழைஞ்சவன் இங்கே இருக்க சூழ்நிலையை பார்த்தான். அவன் இங்கே வந்தது அவன் பொருளை விற்கிறதுக்கு தான். ஆனால் இங்கே ஏறத்தாழ 600 சமஸ்தானம், அதுக்கு அரசர்கள், இது இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பேரரசர், இப்படியெல்லாம் பிளவுபட்டு கிடக்கிறத பார்த்தான். அவனுக்கு இந்தியாவினுடைய கனிம வளங்கள் வேணும். அதுக்கு இந்தியாவில் இருக்க ராஜாவுங்களை நம்பி இருக்கிறத விட தானே ராஜாவானா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்ச என்ன பண்ணா, ஒரு ராஜாவை இன்னொரு ராஜாவுக்கு எதிரியாக்கினான். இவன் ஒரு ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்கு ஆயுதங்களை வாரி வழங்கினான். இப்படி இந்திய அரசர்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அடித்து கொண்டு வெட்டி கொண்டு போரிலே சாக வைத்தவன் வெள்ளைக்காரன். இதனால் அவனுக்கு விளைந்த பலன் என்ன? நம் நாட்டின் கனிம வளங்களை நேரடியாக அவன் கொள்ளையடிப்பதற்கு நம்முடைய ஒற்றுமையின்மை அவனுக்கு உதவி செய்தது. என்ன சார் இது, இன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பற்றியெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்தியர்கள் எப்பொழுதும் பிளவுபட்ட எண்ணம் கொண்டவர்கள். அவர்களை மதத்தின் அடிப்படையில் எளிதாக பிளவுபடுத்தலாம், ஜாதியின் அடிப்படையில் எளிதாக பிளவுபடுத்தலாம், மொழியின் அடிப்படையில் எளிதாக அவர்களை வேறுபடுத்தலாம். இந்த வேறுபாடுகளை எல்லாம் களைந்து ஒன்றாக்கி யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உன்னதமான கொள்கையை இந்தியா கடைபிடித்து வர எத்தனை தலைவர்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள். எத்தனை தலைவர்கள் இதற்கு இடையறாது உழைத்தார்கள். ஒன்றுபட்ட இந்தியாவாக உருவாக்க எத்தனை பேர் தியாகங்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல், மறக்க முடியாத மகாத்மா காந்தியின் தியாகம், இப்படி எல்லா தலைவர்களும் இந்தியாவை ஒன்றுபடுத்தி நம்மிடம் ஒப்படைத்து விட்டு போனார்கள். ஆனால் இப்பொழுதுள்ள அரசியல்வாதிகள் அவர்களை அரசியல்வாதிகள் என்று சொல்வதை விட அரசியல் வியாதிகள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய முன்னோர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் ஒன்றுபடுத்தி தந்த இந்தியாவை இவர்கள் தங்கள் சுய லாபத்துக்காக, தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக மறுபடியும் மக்களை ஜாதியால் பிளவுபடுத்தி இவர்கள் கட்சி வளர்த்து இவர்கள் குடும்பமும் இவர்கள் தலைமுறையும் கோடீஸ்வரர்களாக ஆவதற்கு ஜாதியை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் சாதியைச் சேர்ந்த ஏழை ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே செத்து போகிறான். இவர்களை நம்பி இவர்கள் பின்னால் சென்றவன் தன்மேல் 10 வழக்குகளை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு கோர்ட்டாக படியேறி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த தலைவர்களின் குடும்பங்கள் எப்படிப்பட்ட கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டாமா? ஏன் சாதியால் நாம் பிரிவுபட வேண்டும்? இப்பொழுது ஒரு மிகப்பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது. மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவது. ஏற்கனவே நான் சொன்னது போல மதம் என்பது இந்தியாவில் எளிதாக தீப்பற்றக்கூடிய ஒரு வெடிமருந்து. அந்த வெடிமருந்து இப்பொழுது
சில அரசியல் தலைவர்களிடம் சிக்கி இருக்கிறது. இந்தியா எரிந்து போகும். என் அன்புக்குரிய குறுகிய எண்ணம் கொண்ட அரசியல்வாதிகளை, மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தி நீங்கள் ஆட்சிக்கு வர நினைக்காதீர்கள். அந்த வெடிமருந்து உங்களையும் எரித்துவிடும். எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க மக்களுக்கு. வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, எத்தனையோ பிரச்சனை இருக்கு. வேலை செய்தா கூலி கிடைக்கல, இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுங்க. இது இல்லாமல் மக்களை ஏன் சாதி ரீதியாக, மக்களை ஏன் மதத்தின் அடிப்படையில் பிரித்து நீங்கள் அந்த நெருப்பிலே குளிர்காய நினைக்கிறீர்கள்? மறுபடியும் சொல்லுகிறேன், சாதியால் நீங்கள் பற்ற வைக்கின்ற நெருப்பு, மதத்தால் நீங்கள் பற்ற வைக்கின்ற வெடிமருந்து, மன்னிக்க வேண்டும், இது நாட்டை மட்டுமல்ல உங்களையும் அடித்துவிடும். மக்கள் உங்களிடம் விரும்புவது அமைதியான வாழ்வு. அதை கொடுக்க முயற்சி செய்யுங்கள் என் அன்புக்குரிய தலைவர்களே. வாழ்க வளமுடன்.